நீங்கள் எந்த சிறைச்சாலைக்கு சென்று உணவை பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கிறோம், அழைத்து செல்ல தயாராக இருக்கிறோம். தண்ணி லீக்கேஜ் ஆன உடனே அங்கே இருக்கவங்க வேறு தண்ணிகளை குடித்த காரணத்தால் ஏற்பட்ட குறைதான். அதுவும் உடனடியாக நேற்றே சரி செய்யப்பட்டு விட்டது. நிச்சயம் இதுவரைக்கும் இது அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் கிடையாது. அப்போ திடீர்னு மட்டும் எப்படி ஒரே நாளில் அன்றைக்கு தண்ணி அந்த பைப்பு உடஞ்சதுனால ஏற்பட்ட விளைவு தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. சிறைச்சாலைகள் இன்றைக்கு நல்ல முறையிலே பராமரிக்கப்படுகின்றன. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்றை நடத்திய நம்முடைய தேசப்பிதா இந்திய நாட்டின் விடுதலையை நமக்காக பெற்றுத்தந்த மிகப்பெரிய உள்ளத்துக்கு சொந்தக்காரர், தியாகி, இதற்காக தன்னுயிரையும் தந்திருக்கின்ற அண்ணல் மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நாங்கள் இந்த அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினோம். சார், கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவின் போது அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு, அதிமுக வாக்கு வங்கி உயர்ந்ததாக இருந்தார். நேற்று நடந்த ஐடிவி கூட்டத்தில் 10% அதிமுக வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது மாறி மாறி பேசுகிறாங்க. அதான் மாறி பேசுவதற்கு பேர் தான் எடப்பாடி பழனிசாமி. கூட்டத்தில் அவர் மேலே செல்போன் வீசியிருக்காங்க அவங்க நிர்வாகிகள் கூட்டத்தில். இல்லை, செல்ஃபோன் வீசினா அது அவர் கட்சி தொண்டருக்கு உண்டான வெறுப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். தானாக விழுந்திருக்கிறது என்று சொன்னால் அது வேறு அர்த்தங்களைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனோ தங்கராஜ் அமைச்சர் பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணாலும் அவர் அமைச்சர் மாற்றிருக்காங்கிற ஒரு கருத்து, அதுவெல்லாம் தவறான கருத்து, தவறான குற்றச்சாட்டு. மினிஸ்டர் பொன்முடிக்கு அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, ஆளுநரோட மோதல் போக்கு கடுமையாக இருந்ததுனால அவர் மாற்றிருக்காங்க. அப்படியெல்லாம் அந்த மாதிரியான ஆளுநருடைய மோதல் போக்கு கடுமையாக இருந்தது என்பதற்கெல்லாம் மாற்ற முடியாது. அதுக்காகவே அவர் ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே அவர் அமைச்சரவையிலிருந்து அன்றைய தினம் நீக்கம் செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கின்றாரே தவிர அதுவும் அதே ஆளுநரால் தான் அவர் அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கிறார். எனவே அங்கே ஆளுநருக்கு அவருக்கு மோதல் போக்குனால லாக்கா மாற்றினாங்க அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. உயர்கல்வித்துறை என்பது மிகவும் பின்தங்கிய ஆதிதிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அந்த லாக்கா பெரிய லாக்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்ததையும் இந்த ஒரு மாற்றத்தின் மூலமாக உடைத்தெறிந்து விட்டார் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.